வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ரசூல் காண்பித்து தந்த முறைப்படி நோன்பு நோற்று இரவு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அஞ்சி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். குற்றங்களும் தண்டனைகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து ஒரு சில தினங்களாக மரண வேதனையிலே இருந்து நரக வேதனை வரை தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அந்த தலைப்பின் கீழ் இன்னும் ஒரு சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கின்றோம். நரக தண்டனைகளில் இன்னும் ஒரு சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் வழங்கிய இந்த உடம்பை, அல்லாஹ் அமானிதமாக வழங்கிய இந்த உயிரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பேணி பாதுகாக்கவில்லையோ அவர்களுக்கு மறுமை நாளில் நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை. பொதுவாக இந்த உலகத்தில் என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றைக்கு மரணிப்பதற்கு முன்னால் பல்வேறு சோதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. சோதனை இல்லாத வாழ்வே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சோதனைகள் வந்தே தீரும். அந்த சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அதை எதிர்கொண்டு பொறுமை காத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக யாரெல்லாம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்கிறார்களோ அவர்கள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் விஷம் அருந்தி தற்கொலை செய்தால் அவன் நரகத்திலும் விஷம் அருந்திய நிலையிலேயே தண்டிக்கப்படுவான். ஒரு மனிதன் ஆயுதம் கொண்டு தாக்கி தன்னை தற்கொலை செய்து கொண்டால் அதேபோல ஆயுதங்கள் அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அவன் குத்தப்பட்டு கொண்டே இருப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அதேபோல ஏதாவது உயர்வான ஒரு மாடியிலிருந்து கீழே விழுந்து ஒரு மனிதன் தன்னை மாய்த்து கொண்டால் நரகத்தினுடைய மேல்தளத்திலே இருந்து அடித்தளம் வரை அவனை அல்லாஹ் குதிக்க வைத்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவனுக்கு மட்டும் அந்த வித்தியாசமான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ் வழங்கிய உயிரை அவன் திரும்ப அல்லாஹ்விடத்திலே தூக்கி வீசி எறிந்தவனைப் போல எனக்கு இந்த உயிர் தேவையில்லை என்று அந்த உயிரை தூக்கி வீசி எறிந்து விட்டான். தற்கொலை என்பது சாதாரணமான குற்றம் அல்ல. முஸ்லிம் சமூகத்தினுடைய இறுதி பிரார்த்தனை ஜனாசா தொழுகை கூட கிடையாது.
அப்படிப்பட்ட கர்ணகுடூரமான அந்த ஒரு குற்றத்தை யாராவது செய்யும் போது நரக நெருப்பில் அவன் எப்படி இந்த உலகத்தில் தன்னை மாய்த்து கொண்டானோ அதே போல நரக நெருப்பில் அதே விதத்தில் அவனுக்கு வேதனை வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய தினத்தில் சொல்லப்படுகிற உரைகள் எல்லாம் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலும், முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 299வது நபிமொழி, 133வது நபிமொழி, 299வது நபிமொழி, 302, 306, 308, 309, 310, 321, புகாரியில் 7450 இது போன்ற நபிமொழிகளில் இன்றைக்கு சொல்லுகிற குறிப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அல்லாஹு தாலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். தீர்ப்பளித்த பிறகு அல்லாஹு தாலா நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அவனே அழைத்து செல்லுவானாம். ஒரு நபிமொழியிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய கரத்தை பிடித்து இறை விசுவாசிகள் அவனோடு சொர்க்கம் செல்லுவார்கள். அல்லாஹு தாலா மறுமை நாளில் அந்த சொர்க்கத்தை எப்படி அமைத்திருக்கிறான், நரகத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்பதை நான் சொன்ன அந்த நபிமொழிகளை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், சொர்க்கத்தினுடைய வாசல் செல்லுகிற வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு அபாயம், மிகப்பெரிய ஒரு திகில், மிகப்பெரிய ஒரு அச்சம். நிழலுடைய அருமை வெயிலில் தான் தெரியும் என்கிற ஒரு பழமொழிக்கேற்ப சொர்க்கம் செல்லுகிற மக்கள் எல்லாம் சாதாரண ஒரு வாசல் திறந்து அதனுள் அனுப்பப்பட மாட்டார்கள். சொர்க்கம் செல்லுகிற மக்கள் எப்படி சொர்க்கம் செல்லுவார்கள் என்று முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீண்ட நெடிய சம்பவங்கள் உண்டு. தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்திற்குரியவர்களும் சொர்க்கத்திற்குரியவர்களும் எப்படி செல்லுவார்கள் என்பதை அல்லாஹுடைய ரசூல் இப்படி சொன்னார்கள். நரகத்திற்கு மேல் அல்லாஹ் ஒரு பாலத்தை கொண்டு வந்து நிறுவுவான். அந்த பாலத்திற்கு கீழ் பிரம்மாண்டமான அந்த நரக நெருப்பு பேர் இறைச்சலோடு இருந்து கொண்டிருக்கும். அந்த பாலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த பாலம். அப்படியானால் அந்த பாலம் கடக்க இறை விசுவாசிகளுக்கு வெளிச்சம் தேவை. யாரெல்லாம் இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்களோ, இருள் சூழ்ந்த நேரங்களில் யார் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் பிரகாசத்தை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை விசுவாசிகளுக்கு பிரகாசம் வழங்கப்படும் ஒரு இருள் சூழ்ந்த பாலம். அந்த பாலம் முடியை விட லேசானதாம், கத்தியை விட கூர்மையானதாம், வலுவழுப்பு தன்மையுடையதாம், கொக்கிகள் நிறைந்த பாலமாம். ஏன் அல்லாஹு தஆலா அந்த பாலத்தில் கொக்கிகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறும்போது, அவரவர்களுடைய குற்றச் செயல்களுக்கு ஏற்றவாறு அந்த கொக்கிகள் அவர்களை பிடித்திழுத்து நரகத்திலே தூக்கி வீசும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இருள் சூழ்ந்த பாலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நானும் எனது சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தான் அந்த மனித சமுதாயத்தில் மறுமை நாளில் முதலில் அந்த பாலத்தை கடந்து செல்வோம். நபிமார்கள் அனுப்பப்பட்ட வரிசையில் நான் இறுதியானவராக இருந்தாலும், வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்தில் நாம் இறுதி சமுதாயமாக இருந்தாலும், அல்லாஹ் மறுமை நாளில் முதலில் விசாரணையை என்னிலிருந்து தான் தொடங்குவான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். விசாரணை இந்த சமுதாயத்திலிருந்து தான் முதலில் விசாரணை தொடங்கப்படுமாம். சொர்க்கத்தினுடைய வாசலை முதலில் தட்டுகிற மனிதன் நானாகத்தான் இருப்பேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருள் சூழ்ந்த அந்த பாலத்தை எல்லோரும் கடந்து செல்வார்கள். இந்த சமுதாயம்தான் முதலில் கடந்து செல்லும். அவரவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு அந்த பாலத்தை கடந்து செல்கிற மக்களுடைய முகங்கள் எல்லாம் மாற்றப்படும். பௌர்ணமி நிலாவை போல ஒரு சில மக்களுடைய முகம், சூரியனை போல ஒரு சில மக்களுடைய முகம் பிரகாசிக்கும். ஒரு சில மக்களுடைய முகங்கள் எல்லாம் நட்சத்திரங்களைப் போல மின்னும். அவரவர்களுடைய அமல்கள், அவரவர்களுடைய நற்செயல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதற்கேற்றவாறு அவருடைய முகபாவனைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அழகுபட அந்த பாலத்தை கடந்து இறை விசுவாசிகள் செல்லுவார்களாம். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
இறை விசுவாசிகள், தக்குவாவுடைய மக்கள், அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தில் உயரந்தஸ்து வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தானோ அவர்களெல்லாம் அந்த பாலத்தை கண் சிமிட்டும் நேரத்திற்குள் பறந்து தாண்டி விடுவார்கள். ஒரு சில மக்கள் மின்னல் வேகத்தில் தாண்டுவார்கள், ஒரு சில மக்கள் அதிவேக குதிரை வேகத்திலே போய் தாண்டுவார்கள், ஒரு சில மக்கள் ஒட்டக வேகத்திலே தாண்டுவார்கள், ஒரு சில மக்கள் நடந்து கொண்டு வேகமாக தாண்டுவார்கள், ஒரு சில மக்கள் தவழ்ந்து 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 செல்லுவார்கள். ஒவ்வொரு நிமிடமும் நரகத்தில் விழுந்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சத்தோடு தவழ்ந்து 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 ஒரு சில மக்கள் அந்த நரகத்தினுடைய பாலத்தை கடந்து சுருக்கம் செல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பாலத்தை கடக்குகிற அத்துணை சமுதாயமும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்களாம், நபிமார்களை தவிர. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வினுடைய ரசூல் வரை அந்த பாலம் கடக்கும் பொழுது செய்கிற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம். அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று. இதுதான் அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது நபிமார்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாலமெல்லாம் கடக்கப்பட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அனுப்பப்பட்டவுடன் நரகத்திலிருந்து மக்கள் எப்படியெல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றும், அல்லாஹ் யாரையெல்லாம் நிரந்தர நரகவாசிகள் அவர்களுக்கெல்லாம் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் திருக்குரானின் மூலம் யாருக்கெல்லாம் வாக்களித்தானோ, யாரெல்லாம் நிரந்தரமான நரகத்தை பெறுவார்கள் அவர்களெல்லாம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாதவரை அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் திருக்குரானின் வாயிலாக வாக்களித்து அவர்களுடைய இடம் இறுதி இடம் நிரந்தரமாக தங்குவார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா யாரையெல்லாம் நரக நெருப்பினுடைய இறுதியாக விதியாக்கினானோ அவர்களை தவிர நாடியவர்களை எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் வெளியேற்றுகிற சம்பவத்தை அல்லாஹ் தொடர்ந்து திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார்கள். ஏதாகினும் இந்த உரை நிகழ்ந்து முடியும் பொழுது, இந்த உரை முடியும் பொழுது நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு களைய வேண்டும். அல்லாஹ் நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட எங்களுக்கு கிடைக்காமல் சொர்க்கத்தின் உன்னதமான இடத்தை எங்களுக்கு நீ வழங்கிய அல்லாஹ் என்கிற ஒரு பிரார்த்தனை. ஆமாம் தோழர்களே, மறுமை நாளில் 70,000 மக்கள் நபிமார்கள் பார்க்க, சுகதாக்கள் பார்க்க, சித்திகீன்கள் உண்மையாளர்கள் இறை விசுவாசிகளுடைய கண் முன்னே 70,000 மக்கள் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை மன்றத்தில் எந்த கேள்வியும் இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற ஒரு காட்சி. அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணையும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் எடுத்து கூறி, அதிலும் குறிப்பாக 70,000 மக்கள், ஒரு சில மக்கள் 70,000 மக்கள் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கே இல்லாமல் செல்லுவார்கள் என்றார்கள். உக்காசா என்கிற ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 நபர்களில் நான் ஒருவனாக இருக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே அந்த தோழருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார் என்றும், உடனே அதை பார்த்த இன்னபிற ஒரு தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டியும் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற அந்த கூட்டத்தாரில் நான் ஒருவனாக இருக்க எனக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை உக்காசா முந்திவிட்டார் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியும் அல்லாஹ் திருக்குரானில் கூறிய பல்வேறு சம்பவங்களையும் தொகுத்து பார்க்கும்போது மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேச முடியாத நாள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை நாளில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற சப்தத்தை தவிர வேறு எந்த பேச்சும் எந்த சப்தமும் அந்த மறுமை நாளிலே இருக்காது. அனைத்து சப்தங்களும் ஒடுங்கி அடங்கி நிற்கிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அந்த நாளில் பேசாதவைகள் எல்லாம் பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உறுப்புகள் மட்டுமல்ல, எவையெல்லாம் மனிதன் கற்பனை கூட செய்யாமல் இந்த உலகத்தில் நல்லறங்கள் புரிந்தானோ அவைகளெல்லாம் மறுமை நாளிலே பேசும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் அடிக்கடி சென்று அந்த சொர்க்கத்துக்கள் ஹஜ்வத்துக்களை யாரெல்லாம் முத்தமிடுகின்றார்களோ அந்த கல் மறுமை நாளிலே பேசுகின்ற கண்கொண்டு, பார்க்கிற கண்கொண்டு, பேசுகின்ற நாவு கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ் அந்த கல்லை எழுப்புவான். இந்த உலகத்தில்
ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்ற சென்ற மக்கள் யாரெல்லாம் அந்த கல்லை தொட்டு முத்தமிட்டார்களோ அந்த கல் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் அந்த வணக்க வழிபாட்டை இவன் நேர்த்தியாக செய்தான் என்று சொல்லி அந்த கல் அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதனுக்காக வேண்டி பரிந்து பேசும். அதே போல திருக்குரானோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்து உலகத்தில் வாழ்ந்தார்களோ அந்த திருக்குரானில் சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் இந்த அத்தியாயங்கள் யார் தன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து ஓதி வந்தார்களோ அந்த அத்தியாயத்தோடு யார் அதிகம் தொடர்பு வைத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் 4 நன்மைகளை சொன்னார்கள். ஒன்று, அவனுக்கு அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய சொந்த வாழ்விலும் சூரத்துல் பக்ராவை ஓதி வந்தால் அவனுக்கு அது வளம் சேர்க்கும், பர்க்கத்து உண்டாகும் என்றார்கள். யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவை ஓதுவதை விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு தீங்கு ஏற்படும் என்றார்கள். யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவோடு அதிகம் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு செய்வினையால் எப்படிப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படாது என்றார்கள். யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் தங்களுடைய வாழ்வில் அதிகம் ஓதி தொடர்பு வைத்தார்களோ அந்த சூரத்து பக்ரா, ஆல இம்ரான் 2 அத்தியாயங்களும் மறுமை நாளில் மேக கூட்டங்களைப் போல, பறவை கூட்டங்களைப் போல திரண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே பேசுமாம். அல்லாஹ் நாங்கள் தான் குர்ஆன், அல்லாஹ் நாங்கள் தான் குர்ஆன், இந்த அடியானுக்கு எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்யா அல்லாஹ். இரவு முழுக்க கண் விழித்து ஓதினான், பகல் முழுக்க எங்களை பாதுகாத்து வாழ்க்கையிலே பின்பற்றினான், பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னான். உன்னுடைய வேதத்திற்கு அளப்பெரிய மரியாதை கொடுத்து மனனமிட்டான். அவனுடைய உள்ளத்திலெல்லாம் எங்களுடைய வேதங்கள் உன்னுடைய வேதம் உண்டு என்று சொல்லி திருக்குரான் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். நாம் நோக்கிற நோன்பும் அல்லாஹ்விடத்திலே வந்து பேசும். அல்லாஹ் பகல் முழுக்க பட்டினி கிடந்து எங்களை பாதுகாத்தான் யா அல்லாஹ். ஆகவே எங்களுடைய பரிந்துரையும் நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நோன்பும் பரிந்து பேசும். இந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே ஒரு பெண்மணி நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், எனது குழந்தைக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். இதற்கு முன்னால் 3 குழந்தை எனக்கு இறந்து விட்டது நோயினால், இது 4வது குழந்தை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 குழந்தையை உலகத்தில் வாழும் பொழுதே நீ அனுப்பி விட்டாயா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், இது 4வது குழந்தை, எனது குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 குழந்தையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கின்ற கேடயமாக முன்னதாகவே நீங்கள் அனுப்பிவிட்டீர்களே என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு தோழர் வந்து கேட்டார், குழந்தைகளை முன்னதே அனுப்பிய பெற்றோர்களுடைய நிலைமை மறுமை நாளில் என்னவென்று கேட்டார். ஆமாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தங்களுக்கு முன்னதாகவே தங்களுடைய பச்சிளம் பிள்ளைகளை எல்லாம் இழந்து தவிக்கின்ற பெற்றோர்களுக்கு மறுமை நாளில் அந்த குழந்தைகள் அந்த பெற்றோருடைய கையையோ அந்த பெற்றோர்களுடைய ஆடையையோ பிடித்து கொண்டு, அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களை நீ சொர்க்கத்திற்கு அனுப்பாதவரை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அந்த குழந்தைகள் முறையிடும் என்றார்கள். குழந்தைகள் நரக நெருப்பிலிருந்து பெற்றோர்களை பாதுகாக்கிற கேடயம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற, மக்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. ஆகவே என்னுடைய பெயரை கேட்டால் யாராவது என் மீது அதிகம் சலவாத்து கூறுங்கள். சலவாத்து கூறினால் என்னோடு மறுமையிலே நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள், முதன்மையாக இருப்பீர்கள், தோழமையோடு இருப்பீர்கள் என்றார்கள். பாங்குக்கு பிறகு யாரெல்லாம் பாங்கோசை கேட்டால் பாங்குக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலத வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதான் இல்லதி வஅத்தஹு. அல்லாஹ் மறுமை நாளில் வசீலா என்கிற ஒரு பதவியை உன்னுடைய அடியார்களுக்கு நீ வழங்குவதாக வாக்களித்தாயே, அதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி வசீலா தேடி வாங்குக்கு பிறகு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே பாருங்கள், எல்லா நபிமார்களிடத்திலும் மனிதர்கள் ஓடுவார்கள். ஆதம் நபியிடத்திலே ஓடும்போது நம்முடைய தந்தை சொல்லுவார், சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்றை எனக்கு தடுத்தான், ஆனால் அந்த காரியத்தை நான் செய்து பூமிக்கு நான் இறக்கப்பட்டு விட்டேன். சொர்க்கத்தில் முதலில் நான் தான் அனுப்பப்பட்டேன். அந்த குற்றத்தை நிறைத்து இந்த நாளில் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி
நூஹ் நபி இடத்திலே போகச் சொல்லுவார். நூஹ் நபி இப்ராஹிம் நபி இடத்திலே சொல்லுவார். இப்ராஹிம் நபி மூசா நபி இடத்திலே சொல்லுவார். மூசா நபி ஈசா நபி இடத்திலே சொல்லுவார். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே இறுதியாக மக்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். அவரிடத்திலே போய் இந்த நாளிலே இருந்து உங்களை காப்பாற்ற நீங்கள் பரிந்து பேச சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மக்கள் என்னிடத்திலே வருவார்கள். நான் சுஜூதிலே விழுந்து விடுவேன், அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு சுஜூதிலே கிடந்து விடுவேன். உடனே அல்லாஹு தஆலா, இறை தூதரே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், வேண்டுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், பரிந்துரை செய்யுங்கள் ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு நரக நெருப்புக்கு சென்ற ஒரு சில மக்களை, எந்த மக்களை, யாருக்கு அல்லாஹ் நரகம் இறுதியாக, நரகம் கடைசியாக, சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் யாருக்கெல்லாம் தீர்ப்பளித்தானோ, இணை வைத்து வாழ்ந்த மக்கள், இறை நிராகரிப்பிலே வாழ்ந்த மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எந்த விமோச்சனமும் அந்த மறுமை நாளிலே கிடையாது. யாருக்கு இந்த விமோச்சனம்? வானவர்களுடைய பரிந்துரை, நபிமார்களுடைய பரிந்துரை, இறை விசுவாசிகளுடைய பரிந்துரை, கடைசியாக அல்லாஹ்வுடைய வகைக்கு அல்லாஹும் கொஞ்சம் பேரை நரகத்திலே இருந்து வெளியேற்றுகிற சம்பவங்கள் எல்லாம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். யாருக்கு இவைகளெல்லாம்? யாருடைய உள்ளத்தில் ஏகத்துவம் உண்டுமோ, யார் தன்னுடைய வாழ்வில் இணை வைத்தலுடைய சாயல் கூட படாமல் வாழ்ந்தார்களோ, யார் ஏகத்துவத்தை இணை வைத்தலோடு கலந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழாமல் ஏகத்துவத்தை பாதுகாத்து வாழ்ந்தார்களோ, அந்த ஏகத்துவவாதிகளுக்கு இறுதியாக அல்லாஹ் சொர்க்கத்தை விதியாக்குகிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரண நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொன்ன நிலையிலே மரணியுங்கள், எப்படியாவது சொர்க்கம் செல்லுவீர்கள், சொர்க்கம் சென்றே தீருவீர்கள், இறுதியாக சொர்க்கம் செல்லுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள், சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு நரக நெருப்பினுடைய காவலாளிக்கு அல்லாஹ் கட்டளையிட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்கிற அந்தஸ்தோடு ஒரு சில மக்களை நரகத்திலே இருந்து வெளியேற்றுவார்கள் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில். யா அல்லாஹ், என்னுடைய அறிவுக்குட்பட்டு நான் பரிந்துரை செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே கூற, அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், இறை தூதரே, யாருடைய உள்ளத்தில் ஒரு பொற்காசு அளவு ஏகத்துவம் உண்டுமோ அவர்களையும் போய் நரகத்திலே இருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அது போன்ற நபர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு, அல்லாஹ் இந்த தகுதிக்கு உட்பட்டவர்கள் என்னுடைய பார்வையில் இனி யாரும் இல்லை என்று சொன்னவுடன், யாருடைய உள்ளத்தில் அரை காசு அரை பொற்காசு அளவுக்கு ஏகத்துவம் உண்டுமோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே ஒவ்வொரு ஆட்களாக வெளியேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை கிடைக்காது என்று சொல்லுகிற மனிதர்களும் மறுமை நாளிலே உண்டு. அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். காரணம் என்ன? நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய கண் கொண்டு பார்க்காத மக்கள். அல்லாஹ் திருக்குரானில் கூறினான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகளிலே படித்து பார்த்து உணர்கிறோம், நமக்கென்று ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவருக்குத்தான் அல்லாஹ் இறைவேதத்தை அருள் இருக்கிறான் என்று நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தூதரை நாமெல்லாம் நம்முடைய மனதில் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருப்பார்கள் என்ற ஹதீசுகளை படித்து பார்த்து உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சஹாபாக்களை போல் அல்ல. அப்படியானால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் தூரமாகி விடக்கூடாது. பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் மனித சமூகத்திலே இருந்து என்னுடைய சமூகம் பிரித்து எடுக்கப்படும். எப்படி பிரித்தெடுக்கப்படும் என்றால், அவர்கள் ஒது செய்த காரணத்தினால் உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக மின்னும். அதை கொண்டு மலக்குமார்கள் இவைகளெல்லாம் முஹம்மதுடைய சமுதாயம் என்று சொல்லி பிரித்தெடுத்து ஒரு சோதனை சாவடியில் கொண்டு போய் நிப்பாட்டுவார்கள். அந்த சோதனை சாவடியில் நாமெல்லாம் நிப்பாட்டப்படுவோம். இரண்டாவது ஒரு சோதனை சாவடி உண்டு. அந்த சோதனை சாவடியிலே இருந்து இரண்டாவது சோதனை சாவடிக்கு செல்லுவான் மனிதன். எதற்காக? கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் அருந்துவதற்காக. நீர் அருந்த இரண்டாவது சோதனை சாவடிக்கு மனிதன் செல்லும் பொழுது மலக்குமார்களால் தடுக்கப்படுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நீர் அருந்த தடுக்கிற மக்களை பார்த்து, நரக பாதையை நோக்கி ஓட்டப்படுகிற மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார், யா அல்லாஹ், இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், ஒது செய்த காரணத்தினால் உறுப்புகள் எல்லாம் பிரகாசமாக மின்னுகிற காரணத்தினால் இவர்களெல்லாம் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், யா அல்லாஹ் என்று
என்று அல்லாஹ்விடத்திலே மண்டாடும் போது அல்லாஹ் தூதருக்கு சொல்லுவான், தூதரே, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்களெல்லாம் நான் உங்களுக்கு வழங்கிய அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கிய மக்கள், மார்க்கத்தில் இல்லாததையும் பொல்லாததையும் நன்மை என கருதி வித்தியத்துகளையும் அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் சர்வ சாதாரணமாக மார்க்கத்தின் பெயரால் செய்த மக்கள் என்று அல்லாஹ் அந்த மக்களை குறித்து தூதருக்கு சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஒட்டக மேய்ப்பாளன் ஒட்டகத்தை துரத்துவதைப் போல் அந்த நாளில் நான் துரத்துவேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னை விட்டும் நீங்கள் விலகி போகுங்கள், விலகி போய்விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் ஒரு சில மக்களை பார்த்து கூறி விரட்டுவார்கள். அந்த அணியில் ஒரு காலம் நாம் சேர்ந்து விடக்கூடாது. எதை செய்தாலும், எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டாலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்களா என்று பார்த்து பார்த்து அமல் செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. மன் அமில அமலல் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை யாரெல்லாம் நன்மை என நினைத்து செய்கின்றார்களோ அவைகளெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் தூக்கி எறியப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் அவர் 23 ஆண்டு காலம் எவைகளையெல்லாம் நன்மை என்று ஏவினாரோ, எவைகளையெல்லாம் மார்க்கம் என்று போதித்தாரோ, எவைகளையெல்லாம் கூடாது என்று தடுத்தாரோ அவைகளை பார்த்து பார்த்து பின்பற்ற வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இல்லாவிட்டால் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நீர் இருந்துகிற பாக்கியம் மட்டுமல்ல, அது தடுக்கப்படுகிற நிலை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டும் தூரமாகி நரக நெருப்பின் பக்கம் ஓட்டப்படுவோம். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து கொஞ்சம் மனிதர்களை வெளியேற்றுகிறார்கள். வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திருக்குரானோடு தொடர்பு வைக்கிற மக்கள் மறுமை நாளில் வானவர்களோடு இருப்பார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வானவர்கள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்கள். திருக்குரானோடு நாம் தொடர்பு வைக்கும் போது, திருக்குரானோடு யாரெல்லாம் தொடர்பு வைத்து திருக்குரானை பக்கம் பக்கமாக மனனம் செய்து தொழுகையிலும் இன்ன பிற நேரங்களிலும் திருக்குரானோடு தொடர்பு வைத்து தானும் கற்று தன்னுடைய மனைவி மக்கள் தாய் தந்தையர்களுக்கு போதித்து திருக்குரானு தொடர்பு வைத்த மக்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். அல்லாஹ், இவர்களெல்லாம் உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள், உன்னுடைய தூதரை பின்பற்றிய மக்கள், எவைகளையெல்லாம் நீ மறைவாக சொன்னாயோ, சொர்க்கம் உண்டு, நரகம், வானவர்கள் உண்டு, விதி உண்டு என்றெல்லாம் எவைகளையெல்லாம் மறைமுகமாக நீ நம்ப சொன்னாயோ அனைத்தையும் நம்பிய மக்கள் யா அல்லாஹ். ஆகவே இவர்களை இந்த நாளில் நீ கைவிட்டு விடாதே என்று உன்னதமான படைப்பாக திகழ்கின்ற மலக்குமார்கள், நரக நெருப்பினுடைய காவலாளியாக அல்லாஹ் போடுகிறானே மலக்குகள், சொர்க்கத்திற்கு வரவேற்கக்கூடிய மலக்கு என்று லட்சோப லட்ச மலக்குகள், கோடி கோடி மலக்குகள் அல்லாஹ்வுடைய படைப்பால் உண்டு. அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே நமக்காக வேண்டி மன்றாடும். அல்லாஹ், மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்ந்த மக்கள், மறைமுகமாக நீ சொன்னதை எல்லாம் நம்பிய மக்கள், ஹராம் ஹலாலுகளை பேணிய மக்கள். ஆகவே எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்கிய அல்லாஹ் என்று சொன்னது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் அவர்களையும் அவருடைய மனைவிமார்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய முன்னோர்களையும் எல்லாம் நீ சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். அவர்களை நீ கைவிட்டு விடாதே யா அல்லாஹ் என்று வானவர்களும் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச, அவருடைய பரிந்துரைப்படி கொஞ்சம் நபர்கள் மீண்டும் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். மூன்றாவதாக இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு எண்ணத்தை போடுகிறான், யாருக்காவது நாமும் பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் பாலத்தை கடந்து சொர்க்கம் சென்ற அந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். சொர்க்கத்தை போய் பார்த்த பிறகு, சொர்க்கத்தை போய் பார்த்த பிறகு சொர்க்கத்திலே உலா வந்து விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்த எங்களுடைய நண்பர்களை காணவில்லை என்று முறையிடுகிறான் ஒரு இறை விசுவாசி. எப்படி முறையிடுகிறான்? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களோடு உலகத்திலே நோன்பு வைத்தான், எங்களோடு உலகத்திலே தொழுதான், எங்களோடு உலகத்திலே ஹஜ் செய்தான், எங்களோடு உலகத்தில் அழைப்பு பணிகளிலே ஈடுபட்டான். அந்த நண்பனை இந்த சொர்க்கத்திலே நாங்கள் பார்க்க முடியவில்லையே என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா, அப்படியானால் நீங்கள் போய் நரகத்திலே உடைய நண்பர்களை தேடி நீங்கள் அழைத்து கொண்டு வரலாம் என்று இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் அவர்களை கௌரவித்து அல்லாஹு தஆலா விசேஷமான அந்த அனுமதியை கொடுத்துவிட்டு
நரக காவலாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இறை விசுவாசி யாரையெல்லாம் பரிந்துரை செய்கிறானோ அவனுடைய முகம் நரகத்திலே கரிக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட, அந்த முகம் மட்டும் மீதமுள்ள இடங்களெல்லாம் தீயினால் கருத்து வெந்து அழிந்து போயிருக்குமாம். அல்லாஹ் இதோ என்னுடைய நண்பன், அல்லாஹுவே அதோ என்னுடைய நண்பன், அல்லாஹ் இதோ என்னுடைய நண்பன், என்னோடு தொழுதவன், என்னோடு நோன்பு நோற்றவன், என்னோடு நல்லறங்கள் செய்தவன் என்று ஒரு இறை விசுவாசி, சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை விசுவாசி, ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, அல்லாஹ் அந்த மக்களை உயர் அந்தஸ்து கொடுத்து எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் இறை விசுவாசிகள் நையாண்டி செய்யப்பட்டார்கள். உலகத்தில் உண்மை மூமின்கள் கேலி கிண்டல் செய்யப்பட்டார்கள். உலகத்தில் இறை விசுவாசிகள் எல்லா வகையிலும் துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் கௌரவிக்கும் முகமாக யாரெல்லாம் அந்த இறை விசுவாசியை கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற சம்பவம் கூட உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவர்களின் வகையிலும் அல்லாஹ் கொஞ்சம் நரகத்தில் இருந்து கொஞ்சம் மக்களை வெளியேற்றுகிறான். வெளியேற்றிவிட்டு இறை விசுவாசிகளிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கேட்க, அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் திருக்குரானில் இறுதியான தீர்ப்பாக ஹராம், சொர்க்கம் ஹராம், அவர்கள் கடைசியாக நிரந்தரமாக தங்குவார்கள் நரகத்தில் என்று சொன்னாயோ அவர்களை தவிர வேறு எல்லோரையும் நாங்கள் அழைத்து விட்டோம் யா அல்லாஹ் என்று இறை விசுவாசிகள் பதில் சொல்ல, வானவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், நபிமார்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நரகத்திலிருந்து கொஞ்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள். வானவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொஞ்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள். இறை விசுவாசிகளுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொஞ்சம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள். இனி என்னுடைய பரிந்துரையும் உண்டு. என்னுடைய பங்குக்கு நானும் கொஞ்சம் மனிதர்களை நரகத்திலே இருந்து வெளியேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் தன்னுடைய கையை நரகத்திலே விட்டு அவனும் தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் மனிதர்களை வெளியேற்றுகிறான். வெளியேற்றுவதற்கு முன்னால் நரக நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மனிதன் சுஜூது செய்தானே, அந்த சுஜூதினுடைய நெற்றி தழும்பை நரகம் தீண்டாத அளவுக்கு நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அந்த நெற்றி தழும்பை. அப்படியானால் தொழாவிட்டால் அந்த பாக்கியமும் போய்விட்டது, தொழாவிட்டால் அந்த பாக்கியமும் கிடையாது. நரகத்திற்கு அல்லாஹ் ஒரு சில பொருள்களை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடும் பொழுது அவனுடைய மேனியில் படுகிற புழுதி, அவனுடைய உடம்பிலே படுகிற காயங்கள், இவைகளெல்லாம் நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். தனிமையில் இருந்து மனிதன் அழும் பொழுது அந்த அழுத கண்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இரவு பகலாக விழித்த கண்களை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அந்த வரிசையில் தான் சுஜூது செய்கிற நெற்றி தழும்பை நரகம் தீண்டாது நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதை பார்த்து அல்லாஹு தஆலா அவனுடைய பங்குக்கு அவனும் கொஞ்சம் பேரை வெளியே எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் பரிந்துரை செய்து வெளியேற்றப்பட்ட மக்கள், வானவர்களால் பரிந்துரை செய்து வெளியேற்றப்பட்ட மக்கள், இறை விசுவாசிகளால் பரிந்துரை செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள், அல்லாஹ்வுடைய பங்குக்கு அல்லாஹும் வெளியேற்றிய மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய வாசலில் அப்படியே நீளமாக படுக்க வைக்கப்படுவார்களாம். படுக்க வைத்து சொர்க்கவாசிகளுடைய மகத்துவம் என்ன என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக, சொர்க்கவாசிகளுடைய அந்தஸ்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். சொர்க்கவாசிகள் யார், என்னையா அல்லாஹ் என்று கேட்க, இவர்களின் மீது சொர்க்கத்து தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல, சொர்க்கத்து மக்கள் அவர்களின் மீது சொர்க்கத்து தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவார்கள். உடம்பில் சேதப்பட்ட பொருளெல்லாம் தூய்மையாகி பௌர்ணமி போல இந்த பூமியில் முளைத்து கதிர்விட்டு வருகிற பச்சை பசேர் என்று நாம் பார்க்கின்ற செடிகொடிகள் போல, அழகான பூக்களைப் போல மனிதன் முளைத்து வருவான் அந்த மறுமை நாளில். அதற்கு பிறகுதான் அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய பரிந்துரைக்கு பிறகு, அவனுடைய பரிந்துரைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேத்தை அல்லாஹ் நரகத்திலே விடுவான். அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய சொர்க்கத்திற்கு கடைசியாக சென்ற மனிதன், நரகத்திலே இருந்து கடைசியாக வெளியேற்றப்பட்ட மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கொஞ்சம் சம்பவங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எல்லாம் நரகத்திலே இருந்து தூதருடைய பரிந்துரை, வானவர்களுடைய பரிந்துரை, இறை விசுவாசிகளுடைய பரிந்துரை, அல்லாஹ்வுடைய பரிந்துரைக்கு பிறகு எல்லோரும் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவுடன் ஒரு மனிதன் இருப்பானாம். இனி ஒரு நபிமொழியிலே 4 பேர்கள் என்றும் ஒரு நபிமொழியிலே ஒரு மனிதன் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த மனிதன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். என்ன அடியானே என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த மனிதனும் யார்? இவனும் அல்லாஹ்வுடைய பாதையில்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த அமலும் செய்யாமல், வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அமல் கிடையாது. இந்த நபிமொழியை பார்க்கும்போது வாழ்வில் ஒன்றே ஒன்று உண்டு, ஏகத்துவத்தை பாதுகாத்தான், வாழ்விலே இணை வைக்கவில்லை. அது மட்டும்தான் வாழ்விலே உண்டு. அல்லாஹ் என்று அழைக்கிறான், என்ன அடியானே என்று கேட்கிறான். அல்லாஹ், என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி இந்த நரகத்தில் வேறு யாரும் இல்லையா அல்லாஹ்? என்னுடைய கண் முன்னே எத்தனையோ பேர்கள் இந்த நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நான் தான் இறுதியானவன். என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யாரும் இல்லையா அல்லாஹ்? அல்லாகவே, நரகத்திலிருந்து என்னை நீ வெளியேற்றாவிட்டாலும் பரவாயில்லை. என்னுடைய முகமெல்லாம் இந்த நரக நெருப்பினுடைய வெப்பக்காற்று பட்டு மிகப்பெரிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். வெப்பக்காற்று மூஞ்சியில் படாமல் எனது முகத்தையாவது கொஞ்சம் இந்த நரகத்திலே இருந்து திருப்பி கொஞ்சம் ஆசுவாசம் தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அல்லாஹு தாலா, ஆதமுடைய மகனே, அப்படி உன்னை நான் செய்தால் வேறு ஏதாவது என்னிடத்திலே நீ கேட்பாயா என்று கேட்க, அந்த அடியான், அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், வேறு ஒன்றையும் நான் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அடியான் சத்தியமிட்டு சொல்கிறான். அப்படியே அல்லாஹ் ஒரு மரத்தை சுட்டி காட்டி அந்த மரத்திற்கு அடியில் அவனை கொண்டு போய் கொஞ்சம் நிறுத்துகிறான். அவனுக்கு அந்த நெருப்பினுடைய அனல் கொஞ்சம் அவனுக்கு ஒரு ஆசுவாசமாக இருக்கின்றது. கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறான். மீண்டும் அல்லாஹுவே என்று அழைக்கிறான். என்ன அடியானே என்று சொல்லுகிறான். அதோ தெரிகிறதே இன்னொரு மரம், அது இதைவிட மிக நன்றாக இருப்பதை போல் நான் பார்க்கிறேன். என்னை அந்த மரத்திற்கு அடியில் உட்கார வைத்தால் கொஞ்சம் நிழலை நான் அனுபவித்து ஓடுகிற தண்ணீரையாவது கொஞ்சம் நான் அருந்தி அப்படியே நான் இருப்பேனேயா அல்லாஹ் என்று சொல்லுகிறான். மீண்டும் அல்லாஹ், அப்படியானால் முதலில் என்னிடத்திலே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தாயே, எதையும் கேட்க மாட்டாய் என்று சொல்லி இப்பொழுது நீ கேட்டுவிட்டாயே என்று அல்லாஹ் திரும்ப கேட்க, அல்லாஹ், அந்த மரத்திற்கு அடியில் என்னை நீ அமர வைத்தால் மூன்றாவதாக எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று அவன் மீண்டும் ஒரு சத்தியம் போடுகிறான். இரண்டாவது மரத்துக்கு அடியில் அல்லாஹ் அந்த அடியானை கொண்டு போய் வைக்கிறான். அங்கேயும் கொஞ்ச நாள் இருக்கிறான். மூன்றாவதாகவும் அல்லாஹுவே என்று அழைக்கிறான். என்ன அடியானே என்று கேட்கிறான். சொர்க்கத்துடைய வாசல் என்னுடைய பார்வையிலே தெரிகிறது. சொர்க்கத்திற்குள் என்னை நீ அனுப்ப வேண்டாம், சொர்க்கத்துடைய வாசலில் நான் போய் நிற்கட்டுமாயா அல்லாஹ் என்று பரிதாபத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் முறையிடுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், 2 சத்தியம் போட்டாயே, அதெல்லாம் என்னானது என்று. மனிதன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், என்னிடத்திலா நீ உறுதிபட கேட்கிறாய்? நான் எவ்வளவு பலகீனமானவன், எத்தனையோ பேரெல்லாம் சொர்க்கம் சென்று விட்டார்கள். நான் என்ன சொர்க்கத்தையா கேட்டேன்? சொர்க்கத்தினுடைய வாசலில் போய் நிற்கிற அனுமதியைத்தானே கேட்டேன். என்னை விட துர்பாக்கியசாலி வேறு யார் யா அல்லாஹ் என்று கெஞ்சுகிறான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு தாலா, சரி, அதை விட வேறு எதையாவது கேட்பாயா என்று சொல்ல, உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யா அல்லாஹ், அதை தவிர ஒன்றும் கேட்க மாட்டேன் என்கிறான். அதே போல சொர்க்கத்துடைய வாசலுக்கு முன்னால் அவனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அங்கேயும் கொஞ்ச நாள் நிற்கிறான். சொர்க்கத்து மக்கள் சொர்க்கத்திற்குள் ஓடிச்சாடி விளையாடுகிற காட்சி, சொர்க்கத்தில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிற சப்தம், சொர்க்கத்து மக்கள் எல்லாம் பேசுகிற சப்தம் அவனுடைய காதிலே விழுகிறது. மீண்டும் அழைக்கிறான் அல்லாஹுவே என்று. என்ன அடியானே, அல்லாஹ், நான் சொர்க்கத்திற்குள் செல்ல விரும்பவில்லை, கதவை மட்டும் திற, நான் எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான். உடனே அல்லாஹ், நீ இந்தந்த நேரங்களிலெல்லாம் இவ்வளவு சத்தியம் போட்டாயே, அவைகளெல்லாம் என்னானது என்று அல்லாஹ் திரும்ப கேட்க, மீண்டும் அடியான், என்னை விட துர்பாக்கியசாலி யாராவது உண்டுமாயா அல்லாஹ் என்று சொல்ல, மீண்டும் அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலை திறந்து சொர்க்கத்து காட்சிகளை அவனுக்கு பார்க்க வைக்கிறான். பார்த்து கொண்டே இருக்கிறான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்ததாம். மீண்டும் அல்லாஹுவே என்று அழைக்கிறான். அல்லாஹ், என்ன அடியானே என்று கேட்கிறான். சொர்க்கத்துடைய ஒரு மூலையிலே போய் நிற்கவா? எனக்கு உயர் ரகமான இடமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதோ நான் பார்க்கிறேன், எத்தனையோ இறை விசுவாசிகள், நல்லமல் செய்த மக்கள் உலகத்தில் நல்லமல்களை எனக்கு போதித்தார்கள். உலகத்திலே ஹராம் ஹலாலுகளை பேணி நட என்று உபதேசம் செய்தார்கள். அவர்களை எல்லாம் கிண்டல் கேலி செய்து உலக வாழ்வை நான் வீணடித்து விட்டேன். ஆனால் எத்தனையோ மக்கள் சொர்க்கத்தில் நல்லறங்களின் பிரதிபலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே யா அல்லாஹ் என்று சொல்லும் போதே அல்லாஹு தாலா அந்த மனிதனை பார்த்து சொன்னவும் பல்வேறு சம்பவங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ், நீ போய் சொர்க்கத்திற்குள் உனக்கு தேண்டிய இடம் எது என்று நீ பார்த்து வா என்று அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மனிதன் பார்த்துவிட்டு திரும்ப வந்து சொல்லுகிறான், அல்லாஹ், சொர்க்கத்தில் இடமே இல்லை, நல்லடியார்கள் எல்லாம் தங்களுக்குரிய இடங்களை பிடித்து சொர்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது, எனக்கு எங்குமே இடமில்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம். அல்லாஹ் திரும்பவும் அந்த சொர்க்கத்திற்குள் போய் பார்த்து வா என்று சொல்ல, 2வது முறையும் செல்லுகிறான், 3வது முறையும் செல்லுகிறான். 4வது முறை சென்று விட்டு திரும்ப வந்து சொல்லுகிறான், அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு இடமில்லை என்று சொல்லுகிற ஒரு செய்தியும் உண்டு. அடுத்ததாக
அல்லாஹு தாலா வெளியே வந்த அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறான், உனக்கு உலகத்தில் ஒரு அரசனுக்குரிய இடம் இருந்தால் போதுமா? உலகத்தில் ஒரு மனிதன் ஆட்சி செய்து அந்த ஆட்சி செய்கிற அந்த அரசனுக்கு உலகத்தில் எத்தனை இடங்கள் இருக்குமோ அதே அளவுக்கு இடம் இருந்தால் உனக்கு போதுமா என்று அல்லாஹ் கேட்க, அடியான் சொல்லுகிறான், அல்லாஹ் என்னை நீ கிண்டல் செய்கிறாயா? அல்லாஹுவே, நான் தான் உனக்கு கிண்டல் செய்ய கிடைத்தேனா? என்னை விட ஒரு பரிதாபத்துக்குரியவன் யாரும் இல்லையா அல்லாஹ்? நான் சொல்லுகிற இடம் அந்த சொர்க்கத்தின் மூளையிலே சிறிது இடம் கேட்கிறேன். நீயோ உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரு அரசனுக்குரிய இடம் வேண்டுமா என்று என்னிடத்திலே நீ கேட்கிறாயே, என்னை நகைப்புக்குரிய மனிதனாக ஆக்கிவிட்டாயே அல்லாஹ் என்று சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி இந்த மனிதன் சொன்னவுடன் அல்லாஹ் சிரித்தானாம். அல்லாஹ்வுடைய ரசூலும் சிரித்தார்கள், நபிமொழியை கேட்ட சஹாபாக்களும் சிரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் அப்படி பேசியவுடன் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல, நிச்சயமாக நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், உன் மீது நான் கோபப்பட மாட்டேன், உன்னை கிண்டலோ கேலியோ நான் செய்யவில்லை, உனக்கு தருகிறேன். இந்த பூமியில் வாழ்ந்தாயே, அந்த பூமி போல உனக்கு இடம் உண்டு, அந்த பூமி போல உனக்கு இடம் உண்டு, அந்த பூமி அளவு உனக்கு இடம் உண்டு என்று அல்லாஹ் 5 முறை கூறி அவன் சொர்க்கத்துடைய வாசலில் அடியெடுத்து வைக்கும் போது 5 பூமி அல்ல, உனக்கு 10 பூமி அளவுக்கு உனக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு. ஏன் தெரியுமா? நீ எனக்கு இணை வைக்காத காரணத்தினால் என்று சொல்லுவான். நீ எனக்கு இணை துணைகளை வைக்காத காரணத்தினால் உனக்கு 10 பூமி அளவு உனக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த மனிதனுக்கே 10 பூமி அளவு இடம் என்றால் நரக நெருப்பினுடைய வேதனை கூட அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய நிலைமை என்ன என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் இப்படி கேட்டார், யா அல்லாஹ், மறுமை நாளில் சொர்க்கத்தின் கடைசியாக சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிற மனிதன், சொர்க்கத்தினுடைய கடைசி தகுதி எது யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். அதே போல சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தகுதி எது யா அல்லாஹ் என்றும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். அல்லாஹு தாலா சொர்க்கத்தினுடைய கடைசி பகுதி, ஒரு மனிதன் மறுமை நாளில் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தவழ்ந்து 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 நடக்க முடியாமல் விழுவான் எழுந்து நிற்பான், விழுவான் எழுந்து நிற்பான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்திற்கு செல்லுவான். அப்படி சொர்க்கத்துடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா அவனுக்கு, சொர்க்கத்தில் உனக்கு இது வேண்டுமா, சொர்க்கத்தில் உனக்கு இது வேண்டுமா, ஏன் இதை நினைத்துப்பார் அதை நினைத்துப்பார் என்றெல்லாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அல்லாஹ் அவனுக்கு நினைவுபடுத்தி 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 கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும், அல்லாஹ் எனக்கு அது போதும், அல்லாஹ் எனக்கு அது போதும், அல்லாஹ் நான் திருப்தியுறுகிறேன், அல்லாஹ்வே எனக்கு இது போதும் என்று அந்த மனிதன் சொல்லிக்கொண்டே இருப்பான். இறுதியில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான விசாலமான இடத்தை கொடுப்பான். அவன்தான் சொர்க்கத்தினுடைய இன்பத்தை கடைசியாக அனுபவிக்கிற மனிதன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய உன்னதமான பதவி எது என்று கேட்கும் போது அதை நான் கூற மாட்டேன். காரணம், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத, எந்த செவியும் முழுமையாக கேட்டிராத நான் முத்திரையிடப்பட்டிருக்கிற இடம் அந்த இடம். அந்த இடம் உயிர் தியாகிகளுக்குரிய இடம், அந்த இடம் நபிமார்களிடம். ஆம், சொர்க்கத்திற்கு மக்கள் எல்லாம் அனுப்பப்பட்டவுடன் மக்கள் அந்த சொர்க்கத்தினுடைய மேல் வானத்தை பார்ப்பதை போல் பார்ப்பார்கள். அங்கே கொஞ்சம் சப்தத்தை சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்வார்கள். அவர்களெல்லாம் யார் தெரியுமா? நம்மை போல் அல்ல, நம்மை போலல்ல அவர்கள். நாமெல்லாம் ஃபர்லான தொழுகையை மட்டும்தான் தொழுதோம், அவர்களெல்லாம் உபரியான வணக்க வழிபாட்டை செய்த மக்கள். நாமெல்லாம் ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் தஹஜ்ஜுத்தை தொழுவோம், அவர்களெல்லாம் ஆயுள் காலம் முழுக்க இரவு நேரங்களில் கண் விழித்து தொழுத மக்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி செலவு செய்த மக்கள். அவர்களெல்லாம் நோன்புகளை அதிகம் அதிகம் நோற்ற மக்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த மக்கள் என்று வானலோகத்தில் நட்சத்திரம் மின்னுவதைப் போல அந்த இறை விசுவாசிகளை பார்த்து சொர்க்கத்தில் இருக்கிற இன்னவர மக்கள் அந்த மறுமை நாளில் பேசுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இடத்தை யாரும் பார்க்க முடியாது, அந்த இடம் எப்படி என்று யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது, அதை நான் முத்திரையிட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். யார் எந்த ஒரு நல்லறங்களை செய்தாலும் மறுமை நாளில் இரட்டிப்பாக ஆக்கி அல்லாஹ் அவர்களை உயர்வான இடத்தில் எழுப்புவேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒமை
யுத்திஇல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள். அவர்கள்தான் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட மக்களுக்குரிய இடம் அந்த இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானம் பூமி அளவுக்கு விசாலமானது சொர்க்கம். சொர்க்கம் என்பது ஒன்றல்ல, சொர்க்கம் என்பது 100 சொர்க்கம் உண்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வானம் பூமி அளவுக்கு ஒரு சொர்க்கம், அதே போல 100 சொர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக நரக நெருப்பிலிருந்து மனிதன் வெளியேற்றப்பட்டால் 5 பேர் இறுதியாக வெளியேற்றப்படுவான். அந்த வெளியேற்றப்பட்ட மனிதன் நரகத்தின் பக்கம் திரும்பி பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வான், அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து என்னை நீ வெளியேற்றினாயே, திரும்ப என்னை அதனுள் அனுப்பிவிடாதே யா அல்லாஹ், அது மிக மிக கெட்ட இடம் யா அல்லாஹ் என்று அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இருந்தாலும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்? நரக நெருப்பில் அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி சொர்க்கத்திற்கு யாரெல்லாம் அனுப்பப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு எப்படி அனுப்பப்படுவார்கள் என்றால் ஜஹன்னமியூன், நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்ட நிலையில் தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் எல்லாம் அவர்களை பார்த்துவிட்டு சொல்வார்களாம், இவன் எந்த அமலையும் செய்யாத மனிதன், அல்லாஹ்வுடைய முழு கருணையினால் மட்டும் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவன் என்று சொர்க்கவாசிகள் அவனை பார்த்தால் புரிந்து கொள்வார்களாம், பேசிக்கொள்வார்களாம். இவன் யார் தெரியுமா? இவன் எந்த அமலும் தன்னுடைய சொந்த வாழ்விலே செய்யவில்லை. நரகத்திலே இருந்து பல்வேறு வேதனைகளுக்கு பிறகு நபிமார்கள், நல்லவர்கள், வானவர்கள் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பரிந்துரைக்கு பிறகு நரகத்திலிருந்து நரக தண்டனை வாங்கி வெளியேற்றப்பட்டவன் என்று எல்லா இறை விசுவாசிகளும் சொர்க்கவாசிகளும் அறிந்து கொள்கிற வகையில் அவனுடைய நெற்றியில் ஒரு சீல் வைக்கப்பட்டு அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைகிற முயற்சியை நாம் மேற்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தாயா அல்லாஹ் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் பாவங்களை விட்டும் கொஞ்சம் ஒதுங்கி வாழ்ந்து நல்லறங்களை கொஞ்சம் அதிகம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதனை அடக்கினால் 2 அவனை விட்டு வந்து விடுகிறது, நல்லறங்கள் மட்டும் அவனோடு நின்று விடுகிறது. அந்த நல்லறங்களுடைய மகத்துவம் நமக்கு இப்பொழுது தெரியாது. நாம் தொழுகிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், பிரார்த்தனைகள் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம் என்று சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த அடியாருக்கு பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்தை வழங்குவதற்கு. சொர்க்கத்திற்கு சென்ற மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா நரகத்தை பூட்டி நரகத்திலிருந்து வெளியேற்றப்படாத மனிதர்கள் முடிவாக்கப்பட்டவுடன் சொர்க்கத்துடைய வாசலும் பூட்டப்படும், நரகத்துடைய வாசலும் பூட்டப்படும். சொர்க்கவாசிகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, அது வேண்டுமா, இது வேண்டுமா என்று கேட்கும் போது சொர்க்கவாசிகள் சொல்லுகிற ஒரு பதில் உண்டு. அல்லாஹ், பாலத்தை கடந்து நாங்கள் சொர்க்கம் வரும்போது அந்த பாலத்தில் விழுந்து விடாமல், நரகத்தில் விழுந்து விடாமல் எங்களுடைய முகத்தை நீ பாதுகாத்தாயே, அதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லையா அல்லாஹ். அல்லாஹுவே, நாங்கள் தொழுத தொழுகை, நாங்கள் நோற்ற நோன்பு, நாங்கள் செய்த தஸ்பீஹ், நாங்கள் கொடுத்த தர்மம், நாங்கள் செய்த ஹஜ், நாங்கள் செய்த உம்ரா, நாங்கள் செய்த நல்லறங்கள், இவைகளுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இப்படி உன்னதமான ஒரு இடத்தை தந்து உயர்வான அந்தஸ்தை எங்களுக்கு நீ தருவாய் என்று நினைத்து கூட நாங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ். இந்த அளவுக்கு எங்களை நீ கௌரவித்தாய், இந்த அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சன்மானத்தை நீ வழங்கினாய். எல்லோரும் நரக நெருப்பில் விழுந்து அடிவுதைகளை வாங்கி வேறு வழியில்லாமல் உன்னுடைய பரிந்துரைக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே உண்டு. ஆனால் எங்களை நேரடியாக எந்த ஒரு துன்பங்களும் தீண்டாமல், நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட இல்லாமல், எங்களுடைய முகம் கூட நரக நெருப்பினுடைய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கத்திற்குள் எங்களை பிரவேசித்து நாங்கள்லாம் நினைத்ததை உண்டு, நினைத்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று இறை விசுவாசிகள் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானாம், சொர்க்கத்து இன்பங்களை காட்டிலும் வேறொன்றை தரப்போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய முழு உருவத்தையும் அந்த மக்களுக்கு காட்சியாக காட்சி அளிப்பான். அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்த்தவுடனே சொர்க்கத்தை எல்லாம் மெய் மறந்து விடுவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து.
இறுதியாக சொர்க்கத்திலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து வெளியேறினானே, சொர்க்கத்தில் இடமில்லை என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டானே, 10 உலகம் அளவுக்கு உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று அல்லாஹ் சொன்னானே, இணை வைத்தல் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்த காரணத்தினால், ஏகத்துவம் உன்னுடைய வாழ்வில் இருந்த காரணத்தினால், நீ மரணிக்கின்ற காலம் வரை எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் தாயத்தணிவதோ கருப்பு கயிறு அணிவதோ மாந்திரீகமான காரியங்களில் ஈடுபடவோ தர்காவுக்கு செல்லவோ இறந்தவிடத்திலே உதவி தேடுதல் போன்ற இணை வைத்தல் போன்ற எந்த காரியத்தையும் உன்னுடைய வாழ்வில் நீ செய்யாத காரணத்தினால், சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் பல்வேறு உருவச் சிலைகளை வணங்கி வழிபடுகிற மக்கள் மத்தியில் நீ வாழ்ந்திருந்தோம். ஏகத்துவத்தை நீ பாதுகாத்த ஒரே காரணத்தினால் உனக்கு சொர்க்கத்தில் 10 உலக அளவுக்கு உனக்கு இடம் உண்டு என்று அல்லாஹ் அனுப்புவானே, அவனும் சொர்க்கத்திலே போய் தனக்குரிய மாளிகைக்குள் நுழையும் பொழுது அங்கே ஹூர்லீன்களை பார்க்கிறான். ஹூர்லீன்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்களை உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான், உங்களை எங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று. ஹூர்லீன்கள் இப்படி அடிவுதைகளை வாங்கி வருகிற மக்களை கூட சொர்க்கத்து ஹூர்லீன்கள் வரவேற்பதாகவும், அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் செய்தான், எப்படியோ எங்களை நரகத்திலே இருந்து அல்லாஹ் வெளியேற்றினான், அல்லாஹுவே திரும்ப அந்த படுபயங்கரமான இடத்திற்கு நாங்கள் செல்லாமல் நீதான் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது, அல்லாஹு தஆலா உங்களின் மீது உள்ள கோபம் முடிந்து விட்டது, இனி உங்களின் மீது நான் கோபப்பட மாட்டேன், நீங்கள் எல்லாம் என்னுடைய கருணைக்கும் அன்புக்கும் உரியவர்கள் என்று அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து மறுமை நாளில் கூறுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. ஆகவே நீங்களும் நானும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் முஸ்லீமாக வாழும் போதே உயிரை கைப்பற்றியா அல்லாஹ், கபருடைய வாழ்வை விசாலமாக்கியா அல்லாஹ், சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வையா அல்லாஹ், சொர்க்கத்துடைய நறுமணம் எங்களுடைய கபர்களுக்கு வீசச் செய்யா அல்லாஹ், சொர்க்கத்துடைய விரிப்பை எங்களுக்கு விரித்து புதிய மணமகனை போல எங்களை நீ உறங்கச் செய்யா அல்லாஹ். அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்தும் கபருடைய வேதனைகளிலே இருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களை அடக்கப்பட்ட அந்த கபரை விசாலத்திற்குரிய இடமாக நீ ஆக்கி எங்களை அந்த மண்ணறையிலிருந்து எழுப்புகிற நாள் வரை சந்தோஷமான ஒரு வாழ்வை எங்களுக்கு நீ மண்ணறையிலும் தருவதோடு மறுமை நாளில் அமளிதுமலைகளுக்கு மத்தியில் எல்லா அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் நிறுத்தப்படுகிற அந்த நாளில் எங்களை இலகுவாக நீ விசாரணை செய்ய அல்லாஹ். இல்லாவிட்டாலோ விசாரணை இல்லாமல் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற கூட்டத்தாரில் எங்களை நீ ஆக்கியா அல்லாஹ். அது மட்டுமல்ல, எங்களுக்கு நீ சொர்க்கத்தை தருவதாக இருந்தாலும் இந்த கண் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் பார்க்க வேண்டும், அவரோடு நாங்கள் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஆதம் நபியிலே இருந்து ஈசா நபி வரை எல்லா இறை தூதர்களுக்கும் சொர்க்கத்தில் எந்த இடத்தை நீ வாக்களித்தாயோ அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக நாங்கள் மட்டுமல்ல, ஈமான் கொண்டு உலகத்தில் சாலிகான நல்லமல்களை செய்கின்ற, இணை வைத்தல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்கின்ற, வாழ்ந்து மரணித்த எல்லோரையும், எங்களுடைய மனைவி, எங்களுடைய மக்கள், எங்களுடைய தாய் தந்தை, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபடுகிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், பாடுபட்டு வாழ்ந்து முடித்து உலகத்தில் மரணித்து போன மன்னரை வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நபிமார்களோடு அல்லாஹ் மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். நரகம் மிக கெட்டது, நரகம் மிக தீயது, அதை தாங்குகிற சக்தி எங்களில் யாருக்கும் இல்லையா அல்லாஹ். நரகத்தை பற்றியும் நரகவாசிகளை பற்றியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைகளை பற்றியும் நீ திருக்குரானில் கூறியதை பார்த்து நாங்கள் பயந்திருக்கிறோம். நீ நல்லவர்களுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தை பார்த்து நாங்கள் ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். ஆகவே நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சொர்க்கத்து பேரின்பத்தை எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லவர்களுக்கும் எங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூட மறுமை நாளில் ஒரு கேவலத்தையோ நரகத்தினுடைய ஒரு வேதனையையோ அல்லாஹுவே ஒரு காலம் நீ கொடுக்காமல் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு நீ வழங்க வேண்டும். ஹிதாயத்து கிடைக்காத மக்களுக்கு ஹிதாயத்தையும், ஹிதாயத்து கொடுத்த மக்களுக்கு அந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீட்டி வைத்து முஸ்லிமான மரணத்தை அல்லாஹுவே எல்லோருக்கும் நீ வழங்கு என்று தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொருத்தமான மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் நமக்கு ஒரு 20 நாள், இன்னும் கொஞ்சம் குறைந்தான நாள் நமக்கு ரமலானுடைய மாத நாட்களிலே உண்டு. அந்த நாட்களையும் அமல்களின் மூலம் உயிர்ப்பித்து தௌபா செய்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.